மறுபிறவி வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க உண்மையிலே நீங்கள் அப்படி நினச்சிட்டிங்க. சரி, இந்த பிறவியில் இன்னொரு பிறவியோட தொடர்ச்சியாக ஒரு சில விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டிங்கன்னா, நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் சனீஸ்வர பகவானுக்கு காலையில் எழுந்தவுடனே சாதம் வைக்கணும். எந்த மாதிரி சாதம் வைக்கணும்னா அதான் ரொம்ப முக்கியம். உணவு போடக்கூடாது. நீங்கள் நைட்டில் கொஞ்சம் சாதத்தை மீட்டு வச்சுட்டு அந்த சாதத்தை ஒரு கைப்பிடியில் எடுத்து அவருக்கு வைக்கணும். பழைய சாதத்தை தான் வைக்கணும். கர்மாவை கழிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகவான், கர்மகாரனே சனீஸ்வர பகவான் தான். ஒரு பிடி உங்கள் கையால் கண்டினியூவாக வச்சுட்டு வந்தீங்கன்னா உண்மையிலே அவர் மனம் இறங்குவார். உங்களுடைய கர்ம பதிவை பார்த்துனே வருவார். ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்ப்பார். அந்த வாய்ப்பை அவர் நினச்சா ஒரு செகண்டில் உருவாக்கிடலாம். ஆனால் அதுக்கான வழிமுறையை சித்தர்கள் ரொம்ப எளிமையாக இந்த விஷயம் சொல்லி போயிருக்காங்க. வேறு எதுவுமே செய்யாதீங்க. வீட்டில் பறவைகளுக்கு உணவு போடு, குறிப்பாக காக்கைக்கு இந்த பழைய சாதத்தை வச்சுட்டு வாங்க. அவருடைய தாக்கம் உங்கள் வாழ்க்கையிலே கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. பிறவா நிலை வேண்டும் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க இந்த ஒரு பிடி சாதம் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய்.